ஆணையரங்கல் அணையில் படகு கவிழ்ந்து காணாமல் போன வடமாநில தொழிலாளிக்கான தேடுதல் தொடர்ந்து வருகிறது. காலை முதல் இடுக்கியிலிருந்து வந்த துரந்த நிவாரண சேனை அதிகாரிகள் தலைமையில் தேடுதல் பணிகள் நடத்தப்பட்டது. ஆணையரங்கல் அணையில் படகு கவிழ்ந்து காணாமல் போன வடமாநில தொழிலாளியை கண்டுபிடிப்பதற்கான தேடுதல் தொடர்ந்து வருகிறது. திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு தான் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த சந்தீப் சிங்ராம் படகு கவிழ்ந்து அணையில் விழுந்தது. இவருடன் படகிலிருந்து 4 வடமாநில தொழிலாளிகளும் படகு உரிமையாளரும் நீந்தி தப்பித்தனர். அணையின் மறுக்கரையிலுள்ள பச்சை மரத்தில் ஏலத்தோட்டத்தில் வேலை முடிந்து திரும்பி வரும் வழியில் பலத்த காற்றில் படகு கவிழ்ந்தது. உடனடியாக பொதுமக்களும் மூணாரில் இருந்துள்ள தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் தேடுதல் நடத்திய போதும் சந்தீப் சிங்ராமை கண்டுபிடிக்க முடியவில்லை. தொடர்ந்து கடந்த தினம் தொடுபுழையில் இருந்துள்ள தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்து பரிசோதனை நடத்தினர். ஆனால் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. தொடர்ந்து காலையில் துரந்த நிவாரண அத்தாரிட்டியின் உறுப்பினர்களும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் தலைமையில் தேடுதல் தொடங்கப்பட்டது. அணையின் ஆழமும் കാലനിലെ പ്രശ്നയും തേടുതലുക്ക് ശ്രമത്തെ ഏർപ്പെടുത്തുവதாக ചിന്നക്കാണൽ വില്ലേജ് അധികാരി സന്തോഷ് കുമാർ തെളിവിത്താർ. തേയിലയുടെ കുറ്റികൾ, പാറ, ഇതൊക്കെ അതിൻ്റെ അടിയിലുണ്ട്. അതിനകത്ത് എവിടെയെങ്കിലും ഈ ഡെഡ് ബോഡി കുരുങ്ങി കിടക്കാനാണ് സാധ്യത. അതുകൊണ്ടാണിന്ന് പൊങ്ങി വരാത്തത്. പിന്നെ വളരെയധികം അഗാധമായ തണുപ്പാണ്. അപ്പോൾ തണുപ്പുള്ളത് കൊണ്ട് തന്നെ ബോഡി പൊങ്ങി വരുന്നില്ലെന്നാണ് NDRF പറയുന്നത്. അതായത് അവർ ക്ഷീണമായ ശ്രമം നടത്തുന്നുണ്ട്. അറക്കോണത്തു നിന്നുള്ളൊരു ടീമുണ്ടായിരുന്നു. അവർ ചെറുതോണിയിൽ സ്റ്റേ ചെയ്തിരുന്നു. 24 അംഗ സംഘമുണ്ട്. അവരുടെ കയ്യിൽ എല്ലാ ആധുനിക സംവിധാനങ്ങളുണ്ട്. സ്കൂബ ഡൈവേഴ്സ് ഉണ്ട്, ആ സംവിധാനങ്ങളുണ്ട്. പിന്നെ റവന്യൂ ഭരണകൂടത്തിൻ്റെ സപ്പോർട്ടുണ്ട്. കളക്ടർ നേരിട്ട് ഇടപെടുന്നുണ്ട്. തഹസിൽദാർ രാവിലെ വിളിച്ചിരുന്നു, സ്ഥലത്തുണ്ടായിരുന്നു. അപ്പം അതിൻ്റെ എല്ലാ സംവിധാനങ്ങളോട് കൂടിയാണ് തെരച്ചിൽ നടത്തുന്നത്. துரந்த நிவாரண சேனையில் இருந்துள்ள 24 உறுப்பினர்கள் தேடுதலை நடத்துகின்றனர். 2 குழுக்களாக பிரிந்து தேடுதல் நடத்தப்படுகிறது. நியூஸ் பியூரோ ராஜகுமாரி.